சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கு ஒரு திடுக்கிடும் செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம். உன் குலதெய்வத்தின் காலில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை நீ உன்னிப்பாக கவனித்து பார்த்திருந்தாய். ஆனால் சாயப்பா உன்னை தேடி வந்து சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரமும் காலமும் அப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் துணையிருந்து நான் உனக்காக என்னவெல்லாமும் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேனோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதையுமே நினைத்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. அப்பா இருக்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நீ வருந்தக்கூடாது. உன்னோடு அப்படி இருந்து சொல்லும் ஒவ்வொரு காரியங்களிலும் உனக்கு நடக்கும் நல்லதையும் தீயதையும் நிச்சயமாக நீ அடையாளம் கண்டுபிடித்து விட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வந்திருக்கின்றேன் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் துணை இருக்க உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்ற ஒரு புரிதலும் உனக்குள் நிச்சயமாக வேண்டும். எதையோ அவசரப்பட்டு நாம் எப்பொழுதும் ஒரு முடிவுக்குள் கொண்டு வருவதை விட நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் முழுக்க முழுக்க தெளிவோடு கொண்டு வந்து நிற்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலானது இந்த வாழ்க்கையில் நம்முடைய குலதெய்வம் அல்லவா? நம் குலதெய்வத்தினுடைய அன்பையும் அருளையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ளும் இந்த நேரம் முழுக்க நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நடத்தி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எந்த நாளும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் துணையின்றி உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே என்று உனக்காக பேசுகின்ற இந்த காலம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாம் நீ தெளிவுபட உணர வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் குழந்தைக்கு நான் கொடுத்த ஒவ்வொரு சத்தியங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கே என்று சரியாக கொடுத்திருக்கிறது அல்லவா? சாயப்பா துணை இருக்க உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி முழுக்க முழுக்க உனக்கே என்னவென்று புரிய வந்துவிடும் என்பதையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் குழந்தை தனக்குள் தொலைத்துவிட்ட பல விஷயங்கள் இனி உன்னை சுற்றி வந்து உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. எந்த காலமும் எந்த நேரமும் இனி உன் முன்னால் நிற்கும் ஒவ்வொரு அவசியங்களையும் இந்த சாயப்பாவின் மூலமாக நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை இனி என்னவானாலும் இதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்லும் பொழுது இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. காலம் உனக்கு ஏற்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எப்பொழுதும் முறையாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ என்ன நினைக்கிறாயோ அவை ஒவ்வொன்றையும் உனக்கென்று சரியாக உருவாக்கிவிட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. என்னதான் நமக்கு தேவை இருந்தாலும் எவ்வளவு விஷயங்கள் இந்த வாழ்க்கை நமக்காக நின்று கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருப்பதையெல்லாம் உனக்கென்று சரியாக நான் சொல்லிவிட்ட இந்த நேரம் முழுக்க உன் குலதெய்வத்தின் காலில் இருக்கின்ற ஒரு விஷயம் இப்பொழுது இந்த சாயப்பாவை சிந்திக்க வைத்திருக்கிறது. எப்படி இது போன்ற ஒரு காரியம் நடந்திருக்கிறது, எப்படி இது போன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் சொல்கிறது என்று எதையும் சொல்லி நீ கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். உனக்கு நான் என்ன சொல்கிறேன் என்பதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் முன்னால் நின்று நான் உனக்கு எதை நடத்துகிறேன் என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நடக்கும் பல உண்மைகளோடு நீ எல்லா நல்ல விஷயங்களையும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்க இனி எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. சாயப்பா இருக்க எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடக்கும் என்பதுதான் உண்மை. அப்படி அருளோடு நீ என்ன நடத்த பெற இருந்தாலும் சாயப்பா உனக்கு தருகின்ற அன்போடு இந்த வாழ்க்கையில் எதை பெற நீ துணிந்திருந்தாலும் எல்லாமும் உனக்கு தெளிவாக கிடைக்கப் பெறுவதை நீ புரிந்து கொள்வாய். எந்த ஒரு விஷயத்திலும் உனக்குரிய மனநிலை உனக்கு சரியான ஒன்றை கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் என் குழந்தை சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருந்து கொண்டிருக்கிறது. எது நடந்தாலும் யார் நம்மை கைவிட்டாலும் நாம் குலதெய்வமானது ஒருபொழுதும் நம்மை கைவிடுவதில்லை. நாம் குலதெய்வமானது ஒருபொழுதும் நம்மை விட்டு விடுவதில்லை. ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை.
ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு சரியாக உணர்த்துகிறது என்பதுதான் உண்மை. எது நடப்பதாக இருந்தாலும் நீ முழு மனநிலையோடும் முழுமையான தெளிவோடும் எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த நேரம் இனி உனக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை அத்தனையுமே நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள். காலத்தின் கட்டாயம் இந்த சாயப்பா உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு முறையாக எடுத்துச் சொல்லும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த சாயப்பா நான் உனக்கு என்னவெல்லாம் சொல்லிவிட எண்ணுகிறேன் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டும் ஆத்திரப்பட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ விட்டுவிடக்கூடாது. தேவையில்லாமல் நம்மை தேடி வரும் எந்த ஒரு விஷயங்களையும் நாம் அதிகமாக தலையிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க சாயப்பா உனக்கு சொல்ல துடிக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே போல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா இருக்கும் நடக்கும் விஷயங்களை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை சரியாக மீட்டெடுக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு முடியாதது நடக்காதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. அப்பா முன்னின்று இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க புரிந்து கொண்டாயானால் உன் குலதெய்வம் நினைக்கின்ற காரியம் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். திடுக்கிடும் செய்தி உன் குலதெய்வத்தின் காலிலிருந்து உனக்கு கிடைக்கிறது என்றால் இதில் இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் தெரிந்த பிறகு உன் மனதை நிச்சயமாக கலங்கடித்து விடும் என்பதை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக உணர்ந்து விட வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் நான் இருப்பேன், என்ன நடந்தாலும் இந்த அப்பா நான் வருவேன் என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் சில விஷயங்கள் நம்முடைய மனதிற்குள் நின்று அதிகமாக நம்மை யோசிக்க வைக்கும். நம் கைகளில் கிடைக்கின்ற விஷயம் எதிரியின் கைக்கு எப்படி சென்றது, நமக்கு நடக்க வேண்டிய காரியம் எதிரிக்கு எப்படி சென்றது என்பது போன்ற பல குழப்பங்கள் உனக்குள் இருக்கும். ஆனால் இதில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எந்த ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காமல் உன் எதிரிக்கு போனதோ அந்த விஷயத்தினால்தான் அவன் இன்று அழிந்து கொண்டிருக்கின்றான் என்று. அதாவது தெய்வம் எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்து எது உனக்கு சரி வராது என்பதை எல்லாம் தெரிந்து இது போலத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. அப்பா சொல்ல சொல்ல எல்லாம் உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பாவின் துணையிருந்து உனக்கு சொல்லும் இந்த நேரம் ஒட்டுமொத்தமாக உன் எதிரியின் வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்களையும் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். உனக்கு எதிராக நின்று இங்கு ஒவ்வொருவரும் சொல்ல நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையும் யோசித்து என் குழந்தை நீ கலங்குவது எல்லாமும் விட்டுவிட்டு உனக்கு நடக்கும் சரியான விஷயங்களின் உண்மைகளுக்காக நீ உன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நீ உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் எந்த நிலையிலும் நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வராமல் உன் எதிரிக்கோ உன்னுடைய துரோகிக்கோ நல்லது நடக்கிறது என்றால், உனக்கு எல்லாம் சோதனைகளை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை முதலில் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீ ஒவ்வொரு உண்மைகளையும் எப்பொழுதும் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. அதை உனக்கு கிடைக்காமல் செய்ய என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படுமோ அது எல்லாமும் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ மறக்காதே. சரியான எண்ணங்களும் சரியான சிந்தனைகளும் இருக்கும் பொழுது எல்லாமே இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. குலதெய்வத்தின் காலில் சென்று விழுந்து கதறி உனக்கு ஒரு கெடுதலை செய்ய முடிவெடுத்திருக்கிறது இந்த எதிரிகள் கூட்டம். அதாவது இவர்கள் இப்பொழுது என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எவ்வளவு விஷயங்களையும் எவ்வளவு சூழ்நிலைகளையும் பலமுறை சொல்லியும் தெய்வம் கேட்கவில்லை என்பதற்காக இந்த முறை புதிதாக எதுவும் இல்லை என்றாலும் சரி, பழைய உறவுகள் நல்லபடியாக இருக்கக்கூடாது என்று தான் நினைப்பார்கள். எதிர்பார்த்தது என்றென்றும் பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட பொழுது இது உன் கைக்கு சேரும் என்ற நம்பிக்கையில் இருக்கும் பொழுதுதான் இவர்கள் அங்கே ஓடி இருக்கிறார்கள். உன் குலதெய்வத்தை தேடி உன் குலதெய்வம்தானே உனக்கு இத்தனை பாதுகாப்பு அரணாக நின்று எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிறது. எந்த தீமைகளும் உன்னை நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறது. அப்படியானால் உன்னுடைய குலதெய்வத்தை அவர்கள் வசமாக முயற்சி செய்கிறார்கள். அடி அப்பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் உன் குலதெய்வத்தின் அருளால்தான் உனக்கு நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இவர்கள் சென்று சேர்ந்திருக்கின்ற இடம் உன் குலதெய்வத்தின் காலடி. உன் குலதெய்வத்தின் காலை பிடித்து கொண்டு அங்கே கிடைக்கிறார்கள். அது மட்டுமா, அவர்கள் சொல்வது என்ன தெரியுமா? உனக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்பதும் உன் வாழ்க்கையில் எந்த காரணத்தை கொண்டு நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதிலும் அவர்கள் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் சரியாக புரிய வைக்க புரியாமல் உன்னை அவர்கள் அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய துரோகியோ உன்னுடைய எதிரியோ உன் குலதெய்வத்தின் காலடியில் விழுந்து உனக்கு ஒரு கெடுதல் செய்ய துணிகிறார்கள். இவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? தெய்வத்திற்கு பிடித்து நீ வைத்தியங்களை படித்து தெய்வத்திற்கு தெய்வ தூது ஆராதனைகள் கேட்டால் நீ எங்கே இருந்தாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனிக்கத்தான் வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையும் உன் குலதெய்வம் இவர்களுக்கு செவி சாய்க்காது என்பது ஒரு புறம் இருக்க, இவர்கள் செய்திருக்கின்ற இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக உண்டு. யார் எந்த காலில் விழுந்தாலும் எவ்வளவு தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்தாலும் இவர்கள் நிற்பது உன் குலதெய்வம் என்று தெரியாமலே இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் இருக்கும் உண்மைகளை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து உனக்கு நடப்பது என்றென்றும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள். அப்பா சொல்லிவிட்ட பிறகு இனி எதைக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் நீ கலங்கி நிற்காதே. ஒட்டுமொத்த நிலைகளையும் ஒரு சேர உனக்கு கொடுத்துவிடும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்க உனக்கு எல்லாமும் நல்லதையே கொடுக்க வேண்டும். நான் இருக்கும்பொழுது எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளை நடத்த வேண்டும் என்பதை நீ எப்பொழுதும் போல முழுமையாக புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்பதனை ஏற்றுக்கொள்ளும் நேரம் இது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.